ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த சேனல் எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான முட்டை மிளகு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்குள்ளே ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் 3 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 இப்போ ஆயில் சேர்த்துட்ருக்கேன். இந்த ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த முட்டை மிளகு வறுவல் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியை நான் 1/2 ஸ்பூன் போட்டு உப்பும் போட்டிருக்கேங்க தேவையான அளவுக்கு இந்த ரெசிபிக்கு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த முட்டையை எடுத்து அதோடு போட்டுடலாம். இந்த முட்டையை 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்குமே இந்த முட்டை மிளகு கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே ஃப்ரை ஆகி வரட்டும். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரஃப் ஆயிரும். ஆனால் லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயில் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டுங்க, சாப்பிட்டு வர வரைக்கும் வதங்கிட்டோம். இப்போ ஒரு 1/4 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஜாஸ்தி போடக்கூடாது, புளிப்பு டேஸ்ட் வந்துடக்கூடாது. ஆனால் மொத்தத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கணும், அதுக்காக தான் தக்காளி போடுறது. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், இந்த மசாலா எல்லாமே இப்போ நம்ம இதோட ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இதெல்லாம் சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வேகட்டுங்க. இந்த டைமில் நம்ம சிம்மில் தாங்க வைக்கணும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாமே கலந்து சாஃப்டாக வெந்து எண்ணெய் ஒரு ஓரத்தில் பிரிஞ்சு வருங்க. நம்ம கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்தோம், இந்த ஓரத்தில் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் முட்டையை அதோடு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முட்டை வேக வச்சாலே உடஞ்சி ஓடிடும். அந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டு கல் உப்பு போட்டுட்டு நம்ம முட்டையை மெதுவாக போட்டுட்டு வேக விட்டுட்டு எடுத்தோன்னா ஒரு முட்டை கூட உடையாதுங்க, அப்படியே இருக்கும். சூப்பரான முட்டை மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.